வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோடய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு ஸ்பெஷலாக இன்றைக்கி எங்கள் குடும்பத்தோட ஒரு ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்டினேஷன் எங்கன்னா பழனி பக்கத்தில் ஒரு சித்தரோட ஜீவ சமாதிக்கு தான் போக போகிறோம். இந்த சைடு திண்டுக்கல் வர்றது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைமை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, ட்ரிப்பை நாங்கள் 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டேரெக்டாக பழனி பஸ்ஸை பிடிச்சி இப்போ திண்டுக்கலை தாண்டி போய்கிட்டுருக்கோம். திண்டுக்கலுக்கு அடுத்து ஃபுல்லாகவே மழை தான், வியூ சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வியூ என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். ஒட்டஞ்சத்திரம் தாண்டினதுக்கப்புறம் கணக்கம்பட்டி ஸ்டாப் வந்துச்சு. நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ஜீவ சமாதிக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது, இல்லைனா ஆட்டோ இருக்குது, இல்லைனா உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரலாம். அங்கேருந்து 10 நிமிஷத்துலேயே நாங்கள் அந்த சித்தரோட ஜீவ சமாதிக்கு போய் சேர்ந்துட்டோம். அங்கேருந்து ஃபுல்லாக மலை தான், நல்ல வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, புத்தாண்டு ஸ்பெஷல்னால பஸ்ஸெல்லாம் ஒரே கூட்டம், ஆட்டோ எல்லாமே கூட்டமாக இருந்துச்சு. கணக்கம்பட்டிலேருந்து ஜீவ சமாதிக்கு வரது கொஞ்சம் ட்ராவல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. வியூ சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அங்கே சித்தரோட டாலரு, அப்புறம் பேனா, அவரோட ஃபோட்டோஸ், அப்புறம் முக்கியமாக பூஜை ஜாமான்கள் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொன்று என்னென்னா பேப்பர் பேனா விற்றுட்டு இருந்தாங்க. அது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த கடைகளெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. இது என்னென்னா நம்மளோட கர்ம வினைகளை போக்குற கல். அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போய் பார்த்தோம்னா அவரோட வீடை பார்க்கலாம். அங்கே அவரோட ஃபோட்டோஸ், சேர், கட்டில், அவர் பயன்படுத்தின எல்லா பொருட்களும் இங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடியே ஒரு கிணறு இருக்கும். இது எப்போதுமே வற்றாத கிணறுன்னு சொன்னாங்க. அந்த வீட்டு பக்கத்துலேயே இந்த விரிஞ்சி மரம் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல பேப்பர் பேனா, அதில் நம்மளோட வேண்டுதல்லாம் எழுதி இதில் கட்டி வச்சோன்னா அது நடக்கும்னு சொன்னாங்க. இந்த மரத்தை சுற்றி ஒரே கல்லை அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு 2 காரணம் சொன்னாங்க. நம்மளோட கர்ம வினைகளை போக்குறதுக்கு இந்த கல்லை அடுக்கி வைக்கணும், இல்லைனா வீடு கட்டுறவங்க இந்த கல்லை அடுக்கி வைக்கணும்னு சொன்னாங்க. கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த என்ட்ரன்ஸ் நம்மளால் டேரெக்டாக போக முடியாது, அதுக்கு வழி அமைச்சிருக்காங்க. அந்த வழியில் தான் போகணும். அப்படியே கூட்டத்தெல்லாம் கடந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தால் அதுக்கு மேலே பெரிய கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி புத்தாண்டுனால ஸ்பெஷல் வழிபாடெலாம் நடந்துச்சு. இன்றைக்கி மக்கள் நாளே திரண்டு வந்திருந்தாங்க. நானும் அந்த மக்களோட மக்களாக போய் அந்த சித்தரை பார்த்து வந்துடுறேன். இவரோட ஜீவ சமாதியை நம்ம வலம் வரும்போது சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு அழுக்கு மூட்டை இருக்கும். அந்த அழுக்கு மூட்டை என்னென்னா நம்மளோட எல்லாரோட பாவத்தையும் அவர் இந்த மூட்டையில் தான் சுமந்து செல்வாங்க சொன்னாங்க. அது பக்கத்துலேயே அவர் யூஸ் பண்ண சேர் இருக்கும். அதை நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சேர் பக்கத்துலேயே அவரோட ஒயிட் கலரில் ஒரு சிலை கூட இருக்கும். இந்த 3த்தையுமே கிளாஸில் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இது யாரும் தொட விட மாட்டாங்க. அது பக்கத்துலேயே ஒரு வேன் இருக்கும். இதுதான் அவர் யூஸ் பண்ண வேன். கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால எல்லோரும் லைனில் வர சொன்னனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சாப்பாடு டைம் வந்துச்சு. டைம் இப்போ மணி 1 ஆச்சு. அப்படியே அன்னதானத்துக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க போவோம். இங்கே சாப்பாடு எப்போ கேட்டாலும் அவைலபிளாக தான் இருக்கும். எவ்வளோ வேணால் கேட்கலாம். ஆனால் சாப்பாடு இங்கே வேஸ்ட் பண்ணவே கூடாது. இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவரை ஃபோட்டோவை வணங்கிட்டு தான் போய் சாப்பிட்ணும். நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.